எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோட ஆரம்பத்துல நம்ம ட்ரம்ப் அண்ணாச்சி இந்த H1B விசாவினுடைய சட்ட திருத்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுறத பார்த்திருப்பீங்களா? இது வெறும் கையெழுத்து மட்டும் கிடையாது. இந்தியா, சீனா மாதிரி நாடுகள்ல இருந்து படிச்சு முடிச்சுட்டு அதிக அளவுல அமெரிக்காவில போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற இளைஞர்களினுடைய கழுத்துல கட்டப்பட்ட இறுக்கமான கயிறு. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இந்தியா மேல இருக்கிற வன்மத்தினாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அது உண்மையாவே ஒரு காரணமாக இருந்தாலும் வேற என்னென்ன காரணங்கள் இருக்கு, அப்படி என்ன இந்த H1B விசால திருத்தங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த வீடியோ நம்ம இப்ப பாத்திரலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1990 தான் முதலா இந்த H1B விசா அப்படிங்கிறத அமெரிக்கா அறிமுகம் செஞ்சது. இந்த H1B விசாவினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கானுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறைகள்ல வேலை செய்யறதுக்கு அமெரிக்கா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள்ல இருந்து வேலையாட்களை அமெரிக்காவுக்கு கொண்டு வருவதுதான். இதனால அதிக அளவுல பயன்பெற்ற நாடுகள்ல முதலிடத்துல இருக்கிறது இந்தியா, ரெண்டாவதுல சைனா. இன்னும் குறிப்பா சொல்ல போனா கிட்டத்தட்ட 71% இமிகிரன்ஸ், அதாவது மற்ற நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போவாங்கல்ல, அதுல 71% இந்தியர்கள், வெறும் 11.2 தான் சீனர்கள். இதை தாண்டி மீதி இருக்கிற சொச்சம் மிச்சம் தான் வேற நாட்டவர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 1990 இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிக இந்தியர்கள் மட்டும் இல்லாம வேற நாட்டவர்களும் அமெரிக்கால வேலை செய்யறாங்க. இதனாலேயே அமெரிக்கர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்க. இதை அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையினுடைய செக்ரட்டரி திரு வில்சாஃப் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, த மோஸ்ட் அபியூஸ்டு விசா இன் அவர் கண்ட்ரி இஸ் H1B விசா அப்படிங்கிறார். அதாவது அதிக முறைகேடுகள் ஏற்படுற விசால நம்பர் 1ல இருக்கிறது இந்த H1B விசா தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் ஆல்ரெடி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல நிறைய காரணங்கள், முக்கியமான காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க மக்களுக்கு வேலை இல்லாம ஆகிறது, வெளிநாட்டவர்கள் அதிக அளவுல வர்றதுனால இங்க பொருளாதாரம் என்னதான் கூடினாலும் அமெரிக்க மக்களுக்கு அது பிரயோஜனமாக இல்லை. இதெல்லாம் தாண்டி வருங்காலத்துல அமெரிக்கர்களுக்கு ஒட்டுமொத்தமா வேலையில்லா திண்டாட்டம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறதான் முதல் காரணம். இதை இன்னும் தெளிவா ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த வருடத்தின் தொடக்கத்துல முதல் 3 மாதங்கள்ல மட்டும் அமெரிக்காவின் அமேசான் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு இந்த H1B விசா அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 12,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதை நான் சொல்றது ஒரே ஒரு நிறுவனத்துக்கு மட்டும்தான். இதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள், நீங்க இந்த கூகுள் இல்ல மைக்ரோசாஃப்ட் இல்ல மெட்டா மாதிரி நிறுவனங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பலாயிரம் H1B விசாக்கு அப்ளிகேஷன் வருது. நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இந்தியா மற்றும் சைனால இருந்து வரக்கூடிய லேபர் ஃபோர்ஸ் தான் அதிக அளவுல தேவைப்படுது. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 காரணம் சீப் லேபர் ஃபோர்ஸ், அதாவது குறைவான சம்பளம் கொடுத்தா போதும் நிறைவான வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது குட் டேலண்ட் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்கால இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்தியர்களையும் சீனர்களையும் எப்படி பாக்குறாங்கன்னா, ஹைலி டேலண்டட் பீப்புள் அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது ஒரு பேசிக்கான ட்ரைனிங் கொடுத்தா போதும், எந்த வேலையா இருந்தாலும் அது ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிட்டு உடனே வேலையை எக்ஸிக்யூட் பண்றதுல சீனர்களும் இந்தியர்களும் முதலிடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க நிறுவனம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுதுதான் அதிக அளவுல இந்தியர்களும் சீனர்களும் அமெரிக்காவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க வேலைக்காக. இதனுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வளர்றதுக்கு இந்தியர்களும் சீனர்களும் ஒரு காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, அமெரிக்காவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமா இருந்த இந்த நிறுவனங்கள்ல இதனால் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி இப்ப ஏன் இந்தியர்களோ சீனர்களோ அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வெள்ளை மாளிகையினுடைய சீஃப் செக்ரட்டரி திரு வில் ஷார்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்க எல்லாரையும் வர வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லல. எந்தெந்த வேலைகளை அமெரிக்கர்களோட செய்ய முடியாத கடினமான வேலைகள் இருக்கோ அதற்கு மட்டும் ஆட்கள் வந்தா போதும், மற்ற வேலைகளை எல்லாம் அமெரிக்கர்களே செஞ்சிருவாங்க. இந்தந்த நிறுவனங்களுக்கு நாங்க ஸ்ட்ரிக்டான ஆர்டர் கொடுத்துருக்கோம். என்னன்னா, இதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே அமெரிக்கர்களோட செய்யக்கூடிய பட்சத்துல அமெரிக்கர்களே செய்யட்டும், வெளிநாட்டவர்கள் இங்க வர வேண்டாம்னு சொல்லியிருக்கோமே தவிர எல்லாரையும் வர வேண்டாம்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப பின் பாயிண்டா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிற எங்க நாட்டு மக்களால செய்ய முடியாத வேலையை செய்யக்கூடிய ஆட்கள் மட்டும் வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு. இந்த கிடுக்குப்பிடியினுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த H1B விசா அப்ளிகேஷனுக்கு உண்டான அமௌண்ட், அதாவது வெறும் 1.5 லட்சம் இருந்துச்சு இல்லையா, அதை இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 88 லட்சமா உயர்த்தி வச்சிருக்காங்க. இப்படி இந்த H1B விசா அப்ளை பண்றதுக்கு கிட்டத்தட்ட 88 லட்சம் சொன்னது யாருக்கெல்லாம் பாதிக்கும்? ஏற்கனவே விசா எடுத்து அமெரிக்கால வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இல்ல இனிமேல் இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறவங்க யார் யாரெல்லாம் பாதிக்கும், என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல இருக்கிற முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே H1B விசா வச்சு அமெரிக்கால வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அமெரிக்கால இருந்து இப்ப தற்காலிகமா வெளியே வந்துட்டு மறுபடியும் போகும் பொழுது இந்த 88 லட்சம் ரூபாய்க்கு ரீஅப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம நார்மலா H1B விசா வச்சிருக்கிறவங்க இப்ப வேற நாடுகள்ல இருந்து மறுபடியும் நம்ம உள்ள போனா கூட எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது அப்படின்றாங்க.
ரெண்டாவது இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 88 லட்சம் ரூபாய் வந்து ஆனுவல் சார்ஜஸ்ல வந்து இன்க்ளூட் ஆகுமான்றாங்க. சிம்பிளா சொல்ல போனா, இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆள் வந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறாருன்னா, அவருக்கு வந்து H1B விசா எடுத்து கொடுப்பாங்க. இந்த H1B விசாக்கு வந்து அந்த நிறுவனம் வருடாந்திர சந்தா மாதிரி கட்டுவாங்க. ஆனுவல் ஃபீஸ் மாதிரி கட்டுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது, இந்த 88 லட்ச ரூபாய வருடம் ஆனுவல் ஃபீஸா அந்த நிறுவனங்கள் கட்டணுமா அப்படின்னு கேட்டா, இதுக்கு ஒரு கிடுக்குப்படியான ஆன்சர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு நாங்க அதை தீர்மானிக்கல. இப்போதைக்கு இந்த வருடம், அதாவது இந்த 2025 செப்டம்பர்ல இருந்து அடுத்த 2026 செப்டம்பர் வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இது எங்களோட ட்ரம்ப் வந்து எப்படி ஆர்டர் கொடுக்காரோ, என்ன ரூல்ஸ் எழுதுறாரோ அதை பொறுத்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மூணாவதா இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏற்கனவே H1B விசா வச்சிருக்கிறவங்களுக்கு உண்டான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இப்ப மாறுதா அப்படின்னு கேட்டா, அதுக்கும் சரியான பதில் அவங்க சொல்லல. இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு நீங்க என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அதுவே ஃபாலோ பண்ணலாம். அதாவது யாருன்னா H1B விசா ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு இனிமேல் வரப்போற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் H1B விசா புதுசா அப்ளை பண்றாங்களே அவங்களுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்ததான் நம்மளுக்கு ஏற்படுற மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏற்கனவே H1B விசா வச்சிருக்கிறவங்களுக்கு, அதை வச்சு அமெரிக்கால வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புதுப்பிக்கும் பட்சத்துல இந்த புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுமான்றாங்க. அதாவது திருமணம் அப்ளை பண்றப்போ 3 வருஷம் கழிச்சோ, இல்ல வந்து கிரீன் கார்டு வச்சிருந்து 6 வருஷம் கழிச்சோ நம்ம ரினியூ பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? அப்போ ரினியூ பண்றப்போ இந்த 88 லட்ச ரூபாங்கிற மாதிரி சார்ஜஸ் நம்ம கட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு ஒயிட் ஹவுஸோடைய செக்ரட்டரி திரு கரோலின் லீவிட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. உங்களுடைய H1B விசா ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிற பட்சத்துல அதை ரினியூ பண்றப்போ புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இப்போதைக்கு செல்லுபடியாகாது. நீங்க ரினியூ பண்றப்போ பழைய அமௌண்ட்டை கட்டி ரினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒட்டுமொத்தமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப புதுசா எந்த ஒரு நிறுவனம் அவங்களுடைய வேலையாட்களை இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்களோ, இல்ல பிரைவேட்டா நம்ம இந்தியாவில இருந்து அமெரிக்கா போறதுக்காக H1B விசா அப்ளை பண்றோமோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக இந்த 88 லட்சம் ரூபாய் அப்ளிகேஷன் சார்ஜ் அப்ளிகபிள் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லி கையெழுத்தும் போட்டுட்டாங்க. செப்டம்பர் 21 இருந்து இது அமலுக்கு வருது அப்படின்னு இருக்காங்க. அது எப்போ மாறும், எப்போ மாற்றப்படும், இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறது இப்போதைக்கு நாங்க யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ்ல இருந்து பதில் வந்திருக்கு. கூடி சீக்கிரம் இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பத்தி இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய டவுட் இருக்கு, வெளியே எனக்கு தெளிவான பதில் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அமெரிக்கன் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வெப்சைட்டான USCIS அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது US சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீஸ் அப்படிங்கிற அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல எல்லா டீடைல்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அப்படி அப்லோட் பண்ணிருக்கிற பட்சத்துல நீங்க அதை பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஸோ USCISங்கிற வெப்சைட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு தேவைப்படும், அதுதான் உங்களுக்கு கிளியரான ஐடியா கொடுக்கும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.